Hi, welcome to holisticinvestment.in. வெல்த் கிரியேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை எப்படி ஒன்றா சேர்ந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அண்ட் ஒரு பிளானில் இன்வெஸ்ட் பண்ணால் அது நம்மளோடைய க்ரோ ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்களா? அண்ட் ஏபிஎஸ்எல்ஐ வெல்த் இன்ஃபினியா பிளானுக்கு உங்களோட சேஞ்சிங் ஃபினான்ஷியல் நீட்ஸோட அடாப்ட் ஆகிற தன்மை இருக்கா அப்படின்ற எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏபிஎஸ்எல்ஐ வெல்த் இன்ஃபினியா பிளானை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஃபஸ்ட் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதில் சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 பிளான் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து சூஸ் பண்ணிக்கிற ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஒன்று மைல்ஸ்டோன் வேரியன்ட், இது 85 இயர்ஸ் வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும். இன்னொன்று லெகசி வேரியன்ட், இது ஏஜ் 100 வரைக்கும் கவரேஜ் கொடுக்கும். அண்ட் உங்களோட பாலிசி டேர்ம் முழுக்க இவங்க லைஃப் கவரும் ப்ரொவைட் பண்ணுறதுனால உங்களோட ஆப்சன்ஸ்லையுமே உங்களோட ஃபேமிலி ஃபினான்ஷியலி செக்யூராக இருக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இன்னொன்று இவங்க 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் 18 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால உங்களோட வேரியட் இன்வெஸ்ட்மெண்ட் நீட்ஸ் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் வெல்த் பூஸ்டர் அண்ட் லாயல்ட்டி அடிஷன்ஸோ பீரியாடிக்லி உங்களோட ஃபண்ட் வேல்யூக்கு ஆட் பண்ணுறதுனால உங்கள் ஃபண்ட் வேல்யூ தான் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அண்ட் நீங்கள் கட்டுற மொட்டாலிட்டி சார்ஜஸ், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ் அவங்க மெச்சூரிட்டியில் ரிட்டர்னும் பண்ணிடுறாங்க. இதுவும் உங்கள் ஃபண்ட் வேல்யூவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் அண்ட் பெனிஃபிட்ஸ் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணதுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் அந்த டைமில் இருக்க ப்ரிவேலிங் டேக்ஸ் லாஸ் பேஸ் பண்ணி. ஸோ இதான் இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ். இப்போ இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ எல்லா வேரியன்ட்ஸுக்குமே மோரோலஸ் சேம் பெனிஃபிட்ஸ் தான். டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்கன்னா, சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப் இன்சூர்ட் இறந்து போயிட்டாங்க பாலிசி டேர்ம் அப்போவே அப்படின்னா, இது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுலேருந்து எந்த ஆப்ஷன் ஹையஸ்ட் இன் வேல்யூ இருக்கோ, இது நாமினிக்கோ இல்லை லீகலாக இருக்கோ டெத் பெனிஃபிட்டாக கொடுப்பாங்க. ஒன்று அவங்க டேட் ஆஃப் டெத் அப்போ ஃபண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது, இல்லைனா சம் அஷ்யூர்ட். இந்த சம் அஷ்யூர்டுமே டேட் ஆஃப் டெத் லைஃப் இன்சூர்ட் இறந்த அந்த இமீடியட்டாக அதுக்கு முன்னாடி இந்த 2 வருஷத்தில் ஏதாவது பார்ஷியல் விட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபண்ட் வேல்யூ கொஞ்சம் இந்த சம் அஷ்யூர்ட் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று 105% ஆஃப் த டோட்டல் ஆனுவலைஸ் ப்ரீமியம் இல்லைனா சிங்கிள் ப்ரீமியம் டேட் ஆஃப் டெத் வரைக்கும் ரிசீவ் பண்ணது. இதுவுமே லைஃப் இன்சூர்ட் இறந்து அந்த இமீடியட்டாக 2 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்க ஏதாவது பார்ஷியல் விட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 இதுலேயுமே எது ஹையஸ்ட்டாக வேல்யூ இருக்கோ அந்த டைமில் பாலிசியோட இறந்த டேட்டில் அதுதான் டெத் பெனிஃபிட்டாக நாமினிக்கு கொடுப்பாங்க, இல்லை லீகலாக இருக்குது. நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட். நீங்கள் இந்த பாலிசி டேர்ம் முடிகிற வரைக்கும் சர்வை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்ட் வேல்யூவை லம்சமாக கொடுப்பாங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக. இல்லைனா இது உங்களுக்கு லம்சமாக வேணான்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு பே அவுட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி. அடிஷ்னலி உங்களோட ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், மொட்டாலிட்டி சார்ஜ் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணது எல்லாமே ஜிஎஸ்டி எக்ஸ்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட் லாயல்ட்டி அடிஷன். லாயல்ட்டி அடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் அடிஷ்னல் யூனிட்ஸில், இது பேசிக்லி உங்களோட ஃபண்ட் வேல்யூட ஒரு பர்சன்டேஜ் தான். இது ஒரு அடிஷ்னல் யூனிட்ஸோட ஃபார்மில் உங்கள் பாலிசிக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது ஒரு நீங்கள் சப்போஸ் எல்லா ப்ரீமியம்ஸும் டியூவாக பே பண்ணிட்டீங்கன்னா லாயல்ட்டி அடிஷன்ஸ் வரும். இதே வெல்த் பூஸ்டர்ஸும் இதே மாதிரி தான், ஃபண்ட் வேல்யூவோட ஒரு பர்சன்டேஜ் தான். இதுவும் அடிஷ்னல் யூனிட்ஸ் அவங்க ஃபண்டுக்கு 10th பாலிசி இயரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 10th பாலிசியோட எண்டில் இது ஆட் பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்குமே அவங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போவாங்க வெல்த் பூஸ்டர்ஸ். இதுவுமே நீங்கள் ப்ரீமியம்ஸ் எல்லாமே மொத்தமாக கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லாயல்ட்டி அடிஷன்ஸ், வெல்த் பூஸ்டர்ஸ்ன்னு எல்லா ஆப்ஷன்ஸுமே கிடைக்கும். ஸோ இதான் இதில் இருக்க பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இப்போ இதில் என்னென்ன மாதிரியான ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ். இதில் 18 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட், இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட், அஷோர் ஃபண்ட், ப்ரொடெக்டர் ஃபண்ட், பில்டர் ஃபண்ட், என்ஹான்சர் ஃபண்ட், கிரியேட்டர் ஃபண்ட், அசட் அலோகேட்டர் ஃபண்ட், மேக்னிஃபையர் ஃபண்ட், மேக்ஸிமைசர் ஃபண்ட், மல்டிப்ளையர் ஃபண்ட், சூப்பர் 20 ஃபண்ட், பியூர் ஈக்விட்டி ஃபண்ட், வேல்யூ அண்ட் மொமெண்டம் ஃபண்ட், கேப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், எம்என்சி ஃபண்ட், இஎஸ்டி ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், லிங்க் டிஸ்கண்டினியூட் பாலிசி ஃபண்டுன்ட்டு இத்தனை ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல், இந்தந்த ஃபண்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கும். ப்ளஸ் அவங்க அசட் அலோகேஷனும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சிலது டெப்த்தில் இருக்கும், சிலது மணி மார்க்கெட்டில் இருக்கும், சிலது ஈக்விட்டி இருக்கும், சிலது கம்பைண்டான அசட் அலோகேஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீட் பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஃபஸ்ட் சிஸ்டமேட்டிக்
சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்குது. இதில் எப்படின்னா உங்கள் ப்ரீமியம் லிக்விட் ப்ளஸ் ஃபண்ட் ஆப்ஷனுக்கு ஃபஸ்ட் அலோகேட் பண்ணிவிடுவாங்க. இது மந்த்லி 1/12 இருக்கலாம், இல்லை வீக்லி 1/48 நீங்கள் அலோகேட் பண்ண அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறமா உங்களோட செக்ரிகேட்டட் ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது உங்கள் சாய்ஸில் இருக்க செக்ரிகேட்டட் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் 4 செக்ரிகேட்டட் ஃபண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட், என்ஹான்சர் ஃபண்ட், மேக்ஸிமைசர் ஃபண்ட், சூப்பர் 20 ஃபண்ட், கேப் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட், மல்டிப்ளையர் ஃபண்ட், வேல்யூ அண்ட் மொமெண்டம் ஃபண்ட், கிரியேட்டர் ஃபண்ட், எம்என்சி ஃபண்ட், இஎஸ்ஜி ஃபண்ட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இந்த ஆப்ஷனில் இத்தனை இதில் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் ஏதாவது 4 ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆப்டிமைசர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் உங்களோட பேசிக் ப்ரீமியமை மேக்ஸிமைசர் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் அண்ட் எவ்ரிடே கெயின்ஸ்க்காக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நெட் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து உங்கள் கெயின்ஸ் 10% வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான ஒரு அப்ரிஷியேஷன் அமௌண்ட்டை உங்கள் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்டில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து ஒரு டெப் ஃபண்ட். ஸோ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா உங்கள் கெயின்ஸ் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட் வாலட்டாலிட்டிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷன். ஸோ செல்ஃப் மேனேஜ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு பாலிசி ஹோல்டராக உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது கண்ட்ரோல் பண்ணவோ, இல்லை ஒரு செக்ரிகேட்டட் ஃபண்ட்லேருந்து இன்னொரு செக்ரிஃபிகேட்டட் ஃபண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும். ஒரே ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா நீங்கள் பர்சன்டேஜ் எந்த ஃபண்ட்க்கு அலோகேட் பண்ணாலுமே 1% இன்க்ரிமெண்ட்டில் இருக்கணும். இது 5%லேருந்தும் ரேஞ்ச் ஆகலாம், இல்லை 100% வரைக்கும் ரேஞ்ச் ஆகலாம். அண்ட் எல்லா ஃபண்ட்ஸ்க்குமே டோட்டல் அலோகேஷன் 100% வரைக்கும் இருக்கணும். ஸோ இதான் இதோட ஒன்லி ரிக்குவயர்மெண்ட். இப்போ ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட போர்ட்ஃபோலியோவை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களோட மெச்சூரிட்டி டேட்டை உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான். உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் கன்சர்வேட்டிவாக, மாட்ரேட்டாக, அக்ரெசிவான பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியமோட ஒரு பர்சன்டேஜ் அவங்க வந்து 2 ஃபண்ட்ஸில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. லைக் மேக்ஸிமைசர் ஃபண்ட், ஈக்விட்டி ஃபண்ட் இல்லையா, அண்ட் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட், டெப் ஃபண்ட். இதில் 2 ஃபண்ட்ஸ்லையுமே ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்கள் ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் பாலிசி மெச்சூர் ஆக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிஸ்கியர் அசட்லேருந்து சேஃபர் அசட்ஸ்க்கு அதுவே ஆட்டோமேட்டிக்லி ஸ்விட்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனை எப்படி அவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக உங்களோட பாலிசி ப்ராஷரில் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். இதில் வந்துட்டு உங்கள் ஆனுவலைஸ் ப்ரீமியமை 2 ஃபண்ட்ஸ் இதே மாதிரி தான் முன்ன இருந்த மாதிரி மேக்ஸிமைசர் இன்கம் அட்வான்டேஜ் ஃபண்ட்க்கு தான் வந்து ப்ரீ டிட்டர்மைன் ப்ரொபோர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்றது நீங்கள் பாலிசி ப்ராஷரில் இன்னும் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது இந்த பாலிசியில். இப்போ இந்த ஃபண்டில் இருக்க சார்ஜஸ் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு யூலிப் பாலிசி அப்படின்றதுனாலே ஜென்ரலாக சார்ஜஸ் வரும். ஸோ இதில் என்னென்ன வேரியஸ் சார்ஜஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. இது வந்து உங்களோட ஆனுவல் ப்ரீமியம் பேஸ் பண்ணி அண்ட் எந்த பாலிசி இயர் இப்போ இருக்கீங்க, ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரான்னு பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பாலிசி ப்ராஷரில் ரெஃபர் பண்ணிக்கலாம் எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்றத. நெக்ஸ்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜும் இருக்குது. இது உங்கள் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுறது. இது நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்து சார்ஜஸ் மாறும். லைக் 0.50%லேருந்து 1.35% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி உங்கள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இது வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜுன்னு ஒன்றும் கிடையாது. பட் மொட்டாலிட்டி சார்ஜ் இருக்குது. மொட்டாலிட்டி சார்ஜ் வந்து பேசிக்லி லைஃப் கவர் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவுமே வந்துட்டு உங்களோட ஜெண்டர் அண்ட் எந்த ஏஜில் நீங்கள் இந்த பாலிசியில் என்டர் பண்ணீங்கன்ற பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் மிஸ்செலனஸ் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அண்ட் சரண்டர் சார்ஜஸ் பட் இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் எந்த இயர் வந்து டிஸ்கண்டினியூவோ இல்லை சரண்டர் பண்ண பார்க்குறீங்களோ அது பேஸ் பண்ணி ப்ளஸ் உங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் ஃபண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி அவங்க சரண்டர் சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜஸ் எல்லாமே ஒரு அடிஷ்னல் காஸ்ட் தான் இன்வெஸ்டருக்கு. இதே நீங்கள் மற்ற மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸ் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு சப்ஸ்டான்ஷியல் சார்ஜஸ் அதில் இருக்காது. ப்ளஸ் இந்த சார்ஜஸ்னால என்ன ஆகுதுன்னா ஓவர் டைம் உங்களோட ரிட்டர்ன்ஸ் தான் பாதிக்கப்படுது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரீமியம் வந்து அவங்க அப்படியே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது கண்டிப்பாக அதுலேருந்து டிடக்ட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே கம்மியாயிடுது. ஸோ ஓவரால் இது லாங் டேர்மில் உங்கள் ரிட்டர்ன்ஸ் தான் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லாங் டேர்மில் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸும் பாதிக்கப்படும். இந்த ஃபேக்டர்ஸும் நீங்கள் தரோலி கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போது இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது அந்த நம்பர் ஆஃப் ஸ்விட்சஸ்க்கு லிமிட் கிடையாது. இதே செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு பாலிசி இயரில் எத்தனை ஸ்விட்சஸ் பண்ணுறீங்கிறதுக்கு லிமிட்டே கிடையாது. அண்ட் எல்லா ஸ்விட்சஸுமே வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் அப்படி தான். ப்ளஸ் ஃபஸ்ட் பாலிசி இயருக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செல்ஃப் மேனேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ் ரீடைரக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ப்ளஸ் 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட்டை ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து
50% வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் உங்களோட ப்ரீமியம் பேமெண்ட் டேர்மையும் நீங்கள் ரெடியூஸோ இன்க்ரீஸோ பண்ணிக்கலாம். அண்ட் அன்லிமிட்டட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் இந்த ஃபண்டில் வந்து எப்போ வேணால் நீங்கள் பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு 5 பாலிசி இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் பாலிசி ஹோல்டர் அட்லீஸ்ட் 18 year old இருக்கணும். அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக நீங்கள் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியை உங்கள் ஃபண்ட்ஸை வந்து மேனேஜ் பண்ணி பீரியாடிக் பேமெண்ட்ஸ் 5 years வரைக்கும் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பார்ஷியல் வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி. இது நீங்கள் எப்போ வேணால் இந்த பாலிசி டேர்ம் அப்போ வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இதில் இருக்க சில அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த மாதிரியான பாலிசி லோன்ஸ் பெர்மிட்டட் கிடையாது, லிக்விடிட்டி அவைலபிளாக இருக்காது. அண்ட் இந்த பிளானில் அவ்வளோ சம் அஷ்யூர்ட் இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ப்ளஸ் உங்களோட பிளானில் வந்து சார்ஜஸ் இப்போ ரீஃபண்ட் பண்ணாலுமே அது டைம் வேல்யூ அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ 250 rupees இப்போ நம்ம ஒன்று சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இதே 250 rupees 15-20 years கழிச்சு அந்த டைம் வேல்யூ இருக்கும்ல அந்த மணிக்கு, அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 250 இருக்கிற அந்த வேல்யூவும் இப்போது இத்தனை வருஷம் கழிச்சு இன்ஃப்ளேஷன்லாம் ஆனதுக்கப்புறம் வர 250 வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னதான் மணி கொடுத்தாலும் அந்த டைம் வேல்யூட மணி வந்து நம்மளுக்கு லாஸ் தான். ஸோ இந்த மாதிரியும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ், ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ரீஃப்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நல்லா பார்த்துட்டோம். அதனால இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அனலைசிஸ் பார்ட்க்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம கையில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ஏன்னா இந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலுமே இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்ப்போம். அதனால இந்த பாலிசியோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அதாவது ஐஆர்ஆர். ஸோ கேல்குலேஷன் பர்பஸ்க்காக ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். சம் அஷ்யூர்ட் வந்து 20 lakhs, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 10 years, ப்ரீமியம் அமௌண்ட் வந்து ஆனுவலாக நீங்கள் கட்ட போகிறது இந்த பாலிசி ஹோல்டர் 2 lakh rupees. இவங்க மைல்ஸ்டோன் வேரியண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர் ப்ரீமியம்ஸை பே பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அவங்க ஃபண்ட் வேல்யூ உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இது ஒரு மார்க்கெட் லிங்க்ட் பாலிசி, பேசிக்கலி ஒரு யூலிப் பாலிசின்றதுனால மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி இதோட ரிட்டர்ன்ஸும் வந்து டிஃபர் ஆகும். அதனால் நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணும்போது 2 அஸ்யூம்டு ஃபியூச்சர் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று 4% per annum worst case சினாரியோக்காகவும் 8% per annum பெஸ்ட் கேஸ் சினாரியோக்காகவும் எடுத்திருக்கோம். இது ஜஸ்ட் ஃபார் கால்குலேஷன் பர்பஸ் தான். எந்த விதத்துலையும் இந்த ரேட்ஸ் கேரண்டீட் கிடையாது. இது வந்து பொட்டன்ஷியல் ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ தான் அதிகமாக வரும் இல்லை இவ்வளோ கம்மியாக தான் வரும்ன்ற கேரண்டீட் கிடையாது. ஜஸ்ட் கால்குலேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நம்ம அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தோம். 4% worst case சினாரியோவில் நம்ம ஐஆர்ஆர் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ABSLA வெல்த் இன்ஃபினியா பிளான் மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி பார்த்தோன்னா இந்த ஃபண்டோட ஃபண்ட் வேல்யூ 30.88 lakhs வருது. ஐஆர்ஆர் 2.82%. ஸோ எசென்ஷியலி இதில் எந்த வேல்யூவுமே கிடையாது. ஸோ 2.82% ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரண்டீடே கிடையாது. ஸோ இதை விட உங்களுக்கு கம்மியாக போகவும் சான்சஸ் இருக்குது. பட் 2.82% நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட சிமிலரான இன்ட்ரெஸ்ட் தான். அதாவது நீங்கள் இவ்வளோ வருஷம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க லாங் டேர்ம், ப்ளஸ் இவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஈக்விட்டி இல்லை மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுவும் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரிஸ்க் இருந்தாலுமே அந்த லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ரிஸ்க் மிட்டிகேட் பண்ணி ஒரு ஹையர் பொட்டன்ஷியல் ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்றதுனால தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஒரு மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு பொட்டன்ஷியலுக்காக தான் இன்வெஸ்டே பண்ணுறோம். பட் இது வந்து நம்ம இவ்வளோ பண்ணியுமே ஒரு 2.82% தான் வந்து இதில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுவும் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சிமிலர் தானே. இதில் என்ன வேல்யூ இருக்குது? ஏன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை வருஷம் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிருந்தாலுமே உங்களுக்கு இவ்வளோ தான் வரும்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணவே நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ இந்த 2.82% கண்டிப்பாக ரொம்ப லோவான ரிட்டர்ன். ப்ளஸ் இதே வந்து வர்ஸ்ட் கேஸ் தானே. பெஸ்ட் கேஸில் எப்படின்னு பார்த்தோன்னா அதுலேயுமே உங்களுக்கு 55.82 lakhs மெச்சூரிட்டி வேல்யூ வருது. ப்ளஸ் ஐஆர்ஆர் 6.73% வருது. இந்த 6.73%மே ஒரு டெப்ட் ஃபண்ட்க்கு வந்து ரொம்ப சிமிலரான ஒரு ரிட்டர்ன் தான். டெப்ட் ஃபண்ட் ஒரு பேங்க் எஃப்டியில் போனால் கூட 6 to 7% கேரண்டீடாக ரிட்டர்ன் கிடைக்கும். பட் இங்கே கேரண்டி நம்மளுக்கு கிடையாது. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதே வந்து அந்த ஹை ரிட்டர்ன்ஸ்க்காக தான். அப்போது இது வந்து ஒரு டெப்ட் ரிட்டர்ன் சிமிலராக தான் கொடுக்குது. அண்ட் கேரண்டீடும் கிடையாதுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிள் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து மற்ற மார்க்கெட் லிங்க் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட இதில் இருக்க ரிட்டர்ன்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ரிட்டர்னாக சொல்ல முடியாது. ப்ளஸ் இதில் இருக்க ரிஸ்க்கு ஏற்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கு அவ்வளோ வர்த் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ அனலைஸ் பண்ணது வந்து இதோட ஐஆர்ஆர்லேருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எஃபெக்டிவ்லி இது ஒரு லாங் டேர்ம் வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்கு இதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் அடிஷ்னலி சம் அஷ்யூர்டோ லோவாக இருக்கிறதுனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் லைஃப் கவரேஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு சப்ஸ்டான்ஷியல் கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்காக
பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அந்த 2 கோல்ஸுமே அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதோட ரிட்டர்ன்ஸையும் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட நம்ம கம்பேரிட்டிவ் அனலைசிஸும் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதை விட இது பெட்டராக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஸோ நம்ம வந்து ஒரு லைஃப் கவருக்காக ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணியிருக்கோம். பட் ABSLI வெல்த் இன்ஃபினியா பிளானோட சிமிலர் மெட்ரிக்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக பார்த்தீங்கன்னா பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years, சம் அஷ்யூர்ட் 20 lakhs சிமிலராக இருக்குது. பட் ஒரே விஷயத்தில் டிஃபர் ஆகும்னா அது வந்து ஆனுவல் ப்ரீமியம் தான். ஆனுவல் ப்ரீமியம் ஜஸ்ட் 16,600 தான். அதில் நம்ம 2 lakhs கட்டிகிட்டு இருந்தோம். பட் இதில் 16,600 கட்டுறதுனால நம்ம 1,83,400 rupees சேவ் பண்ண முடியுது. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து வெல்த் அக்யூமுலேஷன் ப்ராசஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள் வந்து உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் நம்ம இதில் வந்து இது ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதால ஒரு ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்மளும் ஒரு மார்க்கெட் ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ELSS மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் ஏன் பர்டிகுலர்லி ELSS மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா அது ட்ராக் ரெக்கார்ட் பற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 years வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க கன்சிஸ்டன்டானவே, அது கன்சிஸ்டண்டாக 12% வரைக்குமே பொட்டன்ஷியலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் அதை சூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து செக்ஷன் C கீழே உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் இதில் உண்டு. பட் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸும் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ELSS காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளோட ப்ரீ டேக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.11 crore. இந்த 1.11 crore கண்டிப்பாக வந்து நம்ம ABSLI வெல்த் இன்ஃபினிட்டியா பிளானோட பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் கிடச்ச மெச்சூரிட்டி வேல்யூட டபுள் த அமௌண்ட் தான். பட் ஸ்டில் இதில் நம்ம கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்கிறதுனால டேக்ஸ் கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 crore வருது மெச்சூரிட்டி வேல்யூ. அப்போ கூட இது ஸ்டில் டபுள் த அமௌண்ட் தான். ஸோ வந்து இந்த போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்னில் இருக்கிற ELSSோட அண்ட் பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் காம்பினேஷனில் நம்ம IRR கால்குலேட் பண்ணால் 10.67% வருது. அதுவுமே இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் தான். ஸோ இந்த அக்யூமுலேட்டட் கார்பஸ் வச்சு நீங்கள் கம்ஃபர்டபுளி உங்களோட லைஃபோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா இதில் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் இந்த IRR பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமான ரிட்டர்ன் தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை தனி செப்பரேட் காம்போனன்ட்ஸாக வச்சு ஹேண்டில் பண்ணும்போது இது இன்னும் எஃபெக்டிவாக நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த லோ ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் அண்ட் இன்அடிக்குவேட் சம் அஷ்யூர்ட் கொடுக்குற ABSLI வெல்த் இன்ஃபினியா பிளானோட இது இன்னும் நல்லாவே நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் இல்லையா, ABSLI வெல்த் இன்ஃபினியா பிளான் உங்களுக்கு லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, என்னதான் ஃபைனல் வேர்டிக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிளான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அந்த 2 பர்பஸுமே எஃபெக்டிவாக சர்வ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலை. ஏன்னா அந்த ரிட்டர்ன் அனலைசிஸ்லேருந்தே நம்மளுக்கு தெரியுது இது ஒரு நெசசரி ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஒரு கார்பஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இது வந்து அக்யூமுலேட் பண்ண ஹெல்ப் பண்ணலை. ஸோ இது ரேர்லி அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாததுனால இந்த ரிட்டர்ன் அனலைசிஸ் நமக்கு தெரியுது அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படின்றது. ப்ளஸ் இதில் இருக்கிற ஹை சார்ஜஸும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ரிட்டர்ன்ஸை தான் இது பாதிக்குது. ஸோ இதில் ப்ரொவைட் பண்ணுற இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து இன்அடிக்குவேட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்கேஸ் ஒரு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் ஏதோ நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுதுன்னா இதில் கிடைக்கிற கவரேஜ் இன்அடிக்குவேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்கிறது தான் இன்சூரன்ஸ். ஸோ அதுவுமே நம்மளுக்கு இன்அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பிளான் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இன்வெஸ்டாக இருக்கட்டும் 2 ஆஸ்பெக்ட்லையுமே ஃபெயில் தான் இருக்குது. ஏன்னா இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. அதனால் அண்ட் ப்ளஸ் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு ஒரு சூட்டபிள் பிளானாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம பார்த்ததில் இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான லைஃப் கவர் இந்த மாதிரி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஹை கவரேஜ் கூட அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே நீங்கள் வாங்கலாம். ப்ளஸ் வெல்த் அக்யூமுலேஷனுக்கு ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் நல்ல ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மார்க்கெட் லிங்க்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ இல்லை டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ ஹை ஈல்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுல நீங்கள் வந்து உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் பேஸ் பண்ணி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி வர காம்ப்ளிகேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணி நல்லாவே இன்னும் ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கூட சூஸ் பண்ணி பண்ணலாம். பட் உங்களுக்கு சப்போஸ் இன்னும் டவுட்ஃபுல்லாக இருக்குது எப்படி இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் ஒரு ரெசிலியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அவங்களோட கைடன்ஸோட பில்ட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பாக உங்கள் ரிஸ்க் அப்பிடைட் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற டைம் ஹாரிசான் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு ஒன் காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.